Good morning, student. Today topic Unit 14 Transportation in plants and circulation in animals. Transportation எப்படி நடக்குது பிளான்ட்ஸில்? ட்ரான்ஸ்ஃபர்னா கடத்துறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு பொருள் மூவ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சப்ஸ்டன்ஸு எப்படி வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது? பிளான்ட்ஸில் மேக்ஸிமம் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும் அப்படின்னா மினரல்ஸ், ஃபுட்டு அண்ட் வாட்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், சாயிலில் தான் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, மண்ணில் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அந்த ரூட் எல்லாமே என்ன பண்ணால் சாயில் இருக்கிறத வந்து சக் பண்ணி உறிஞ்சி அப்படியே என்ன பண்ணோம்னா அங்கேருந்து பிளான்ட்ஸோட டிப் பார்ட், நுனி பகுதி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணால் இந்த மினரல்ஸ் பார்ட்டோ இல்லை ஃபுட் சப்ஸ்டன்ஸோ இல்லாட்டி வாட்டரை என்ன பண்ணால் கேரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இங்கே மண்ணில் இருக்கிற ஒரு பொருளை உறிஞ்சி இங்கேருந்து எப்படி அந்த நுனி பகுதிக்கு வந்து போகுது இல்லைங்களா. ஸோ இதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் லீஃப் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒளிச்சேர்க்கை. ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃப் நடக்கும். ஸோ லீஃபில் தான் என்ன பண்ணால் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து புடிசாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் என்ன பண்ணால் ஃபுட் வந்து புடிசாக ஆரம்பிக்கும். ஸோ அங்கே இருக்கிற லீஃபில் நடக்கிற அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸு அங்கேருந்து எப்படி ரூட் பார்ட்டுக்கோ இல்லை ஸ்டெம்மு இல்லை டிப்பில் இருக்கிற இந்த பார்ட்டுக்கோ எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து கேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் சரிங்களா. கடத்துதல், தாவரங்களை வந்து எப்படி வந்து கடத்துறது. அண்டு சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அனிமல்ஸில் சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அனிமல்ஸில் வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே பக்கவாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ப்ளஸ் நர்வஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா அந்த சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ ஆர்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி. அந்த பிளட் செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் பாடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி பிளான்ட்ஸில் இருக்குமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ்ஸு அங்கே வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி நடக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்டு சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் வந்து மீட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சிலபஸ் எப்படி இருந்தாலும் முடிச்சிடுங்க, கவலைப்படுங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அட் தி எண்ட் ஆஃப் திஸ் லெசன் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லேர்ன் how the water and minerals move from soil to plants சரிங்களா. ஸோ எப்படி அப்படின்னா இந்த பாருங்கள், learn how the water and minerals move from soil to plant இல்லை. ஸோ சாயில் இருக்கக்கூடிய அந்த வாட்ரு அப்படியே அந்த பிளான்ட்ஸுக்கு எப்படி வந்து என்ன பண்ணால் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு learn how prepared food by the leaf is translocated in various parts of the plants. லீஃபில் ஃபுட் ப்ராசஸ் வந்து உருவாகுது. ஸோ அங்கேருந்து ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு எப்படி வந்து கேரி ஆகுது, எப்படி வந்து கடத்துறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் ஆஸ்மாசிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியா. ஸோ ஆஸ்மாசிஸ்னால் என்ன, அண்ட் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன. சவ்வூடு பரவல், கடத்தல் அப்படின்னு சொல்லலாம். சவ்வூடு பரவல்னால் என்ன, கடத்தல்னால் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஸோ பிளட்டில் என்னென்ன மிங்கிளாக இருக்குது, காம்போசிஷன், வாட் ஆர் த திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் ஆர்பிசியா, டபிள்யூபிசியா, பிளாட்லெட்ஸா, ஆர்பிசியில் என்னென்ன பொருள் இருக்குது, இல்லாட்டி டபிள்யூபிசியில் என்னென்ன செல்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஐடென்டிஃபை அண்டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்ட் அண்டு அசோசியேட்டட் பிளட் வெசல்ஸ் இல்லை. பாருங்க, ஐடென்டிஃபை த எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் சரியா. ஆர்ட் எப்படி இருக்குது, ஆர்ட் எங்கே இருக்குது, ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அசோசியேட்டட் பிளட் வெசல்ஸ், என்னென்ன பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குது, எங்கேருந்து பிளட் வருது, எங்கேருந்து பிளட் போகுது, இதை பற்றி எல்லா விஷயமும் நம்ம என்ன பண்ணால் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டமேட்டிக் பல்மனரி அண்ட் கரோனரி சர்க்குலேஷன். சர்க்குலேஷன் 2 டைப்ஸ் இருக்கும் சரியா, பல்மனரி சர்க்குலேஷன் அண்டு கரோனரி சர்க்குலேஷன் சரியா. ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் என்ன, கரோனரி சர்க்குலேஷன் என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்லாம் என்ன, அது என்ன சார் கார்டியாக் சைக்கிள், ஹார்ட்டில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ்
இல்லையா. லப் டப் சவுண்ட் வருது இல்லையா, அந்த லப் டப் சவுண்டு எங்கே உருவாகுது, அந்த ஒரு லப் சவுண்டுக்கும் ஒரு டப் சவுண்டும் எப்படி வந்து உருவாக ஆரம்பிக்கும், அது எப்படி ஆல்டர்னேட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன ஒரு சைக்கிள்ஸ்னு சொல்கிறோம், ஏன் அது வந்து சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி வந்து கண்டினியூ நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா கார்டியாக் சைக்கிள். சரியா. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். நோ அபவுட் பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் பீட். பிளட் ப்ரெஷர்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் பீட்னா என்ன, ஹார்ட் பீட் எங்கே உருவாகுது, பிளட் ப்ரெஷர் எப்படி உருவாகுது, ஒரு நார்மல் பிளட் ப்ரெஷரில் என்ன, ஹைப்போ டென்ஷனா என்ன, ஹைப்பர் டென்ஷனா என்ன. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணால் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் ஸ்டெதஸ்கோப் அண்ட் ஸ்பிக்மோமோனோமீட்டர். ஸ்டெதஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்பிக்மோமோனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டெதஸ்கோப் வந்து ஹார்ட் பீட் ரேட்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிபியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பிக்மோமோனோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிபி மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பிக்மோமோனோமீட்டர் கூட தான் நம்ம என்ன பண்ணால் ஸ்டெதஸ்கோப்பை வச்சுட்டு பிபி நார்மலாக இருக்கா இல்லை அப்டார்மலாக இருக்கா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டெதஸ்கோப்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்பிக்மோமோனோமீட்டர்னா எதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மல் ஹார்ட் பீட் எவ்வளோ, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் பிளட் குரூப். வாட் ஆர் த பிளட் குரூப் என்னென்னலாம் இருக்குது. ஸோ பிளட் குரூப் என்னென்ன இருக்குது, ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. காமனாக ஏபிஓ பிளட் குரூப்னு சொல்லுவோம். அந்த ஏபிஓ பிளட் குரூப்பில் என்னென்ன இருக்குது தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம்னா என்ன, அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தோட ரோல் என்ன, இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ்வளோ விஷயமும் இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் animals. Introduction. A multicellular organism possesses millions of cells in the body. சிங்கிள் செல் ஆர்கனிசம் ஒரே ஒரு செல்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மல்டி செல் ஆர்கனிசத்தில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இந்த பாடி, மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். எவ்ரி செல் நீட் ஏ கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் லைக் நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் சர்வைவ். Every cell need a constant supply of essential substance like the nutrition கண்டிப்பாக வந்து தேவைப்பட ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் மெயின்டைன் த சர்வைவல். சரியா. ஸோ கண்டிப்பாக நியூட்ரிஷன் தேவைப்படும். நியூட்ரிஷனும் ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நியூட்ரிஷனாக உணவூட்டம், ஆக்சிஜன் தேவைப்படும். மெயின்டைன் த லைஃப் அண்ட் சர்வைவல். லைஃப் ஆகிறதுக்கும் சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. A food is the only source of energy and every cell get energy by the breakdown of glucose. ஒவ்வொரு செல்ஸுமே கண்டிப்பாக என்ன பண்ணால் ஃபுட் தேவைப்படும். ஒவ்வொரு செல்ஸுமே கண்டிப்பாக ஃபுட் தேவைப்படும். ஸோ அதில் தான் என்ன பண்ணால் அந்த ஃபுட்டு வந்து எனர்ஜி என்ன பண்ணால் குளுக்கோஸை உடச்சி அது வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். குளுக்கோஸ் உடச்சி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. த செல்ஸ் யூட்டிலைஸ் திஸ் எனர்ஜி அண்ட் கவர்ன் த வேரியஸ் வைட்டல் ஆக்டிவிட்டி ஆஃப் லைஃப். யா. ஸோ இதை வச்சுட்டு தான் என்ன பண்ணால் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு தேவையான இதெல்லாமே வந்து நடந்திருக்கும். Have you ever understand how water and nutrition absorbed by the root or transport the leaves? நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ எப்படி இது என்ன பண்ணால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. Have you wondered how water and nutrition absorbed by the root or transferred to leaves எப்படி நடக்க ஆரம்பிக்கும். How is the food prepared by the leaves carried to the other parts of the plants. ஸோ லீஃபில் நடக்குது ஃபுட் ப்ராசஸ்ஸு, அங்கேருந்து மற்ற பார்ட்ஸுக்கு எப்படி வந்து வர ஆரம்பிக்குது. டூ யூ நோ த வாட்டர் ரீச்சஸ் த டாப் ஆஃப் த டால் பிளான்ட் இன்ஸ்பைட் ஆர் ஹேவிங் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் லைக் அனிமல்ஸில் இருக்க மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளான்ட்ஸில் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஸோ ரூட்டில் இருக்கிறது அப்படியே சக் பண்ணி இங்கேருந்து என்ன பண்ணால் பிளான்ட்டோட டிப் பார்ட் நுனிப்பகுதி வரைக்கும் என்ன பண்ணால் அந்த வாட்டர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே எப்படி வந்து போகுது, எப்படி வந்து நடக்குது. வாட்டர் அப்சார்ப்டு பை த ரூட் ஹவ் டு ரீச் என்டையர் பிளான்ட் அண்ட் ஃபுட் சிந்தசிஸ்டு பை த லீவ் ஹவ் டு பி டிஸ்ட்ரிபியூட் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ வாட்ரு ரூட்டில் இருக்குது, இங்கேருந்து சக் பண்ணி எல்லா படத்துக்கும் போக ஆரம்பிக்கும். ஃபுட்டு லீஃபில் இருக்குது, அங்கேருந்து என்ன பண்ணால் எல்லா படத்துக்கும் வந்து ட்ராவல் ஆகுது. இதெல்லாமே எப்படி நடக்கும். ஸோ சைலம் ஃப்ளோயம் அப்படின்ட்டு வந்து ஒரு 2 திங்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இல்லையா. சைலம் ஒன்று இருக்கும், ஃப்ளோயம் ஒன்று இருக்கும். ஸோ சைலம் ஃபுட் மெட்டீரியல்ஸையும் ஃப்ளோயம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டக்ட் என்ன பண்ணால் கேரி பண்ண ஆரம்பிக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் we need to recall the anatomy of plants. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்துருப்பீங்க பிளான்ட் அனாட்டாமி, கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும்.
பிளான்ட் அனாட்டமி தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் என்ன பண்ணால் எப்படி வந்து நடக்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். வாட்டர் அண்ட் மினரல் சால்ட் அப்சார்ப்ட் பை த ரூட்ஸ் ரீச்சஸ் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ த சைலம். சரியா? ஸோ இந்த சைலம் மூலிமா பாருங்கள், சைலம் மூலிமா என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல் சால்ட் அப்சார்ப்ட் பை த ரூட் ரீச் த ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ த சைலம். சைலம் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும். த ஃபுட் சிந்தசிஸ்ட் பை த லீவ்ஸ் ஆர் டிரான்ஸ்லோகேட்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ த ஃப்ளோயம். சரியா? ஸோ ஃப்ளோயம் வந்து பார்த்தோம்னா இது வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். த ஃபுட் சிந்தசிஸ்ட் பை த லீவ்ஸ் ஆர் டிரான்ஸ்லோகேட்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ த ஃப்ளோயம். ஃப்ளோயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். சைடில் வந்து என்ன பண்ணுன்னா வாட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும் நடக்குது. த பல்க் மூமெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் த்ரூ த வாஸ்குலர் டிஷ்யூ இஸ் கால்டு டிரான்ஸ்லோகேஷன். இதெல்லாமே எது மூலிமா நடக்கும்? வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். சைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ. சைலம் ஃப்ளோயம் இன்பிட்வீனில் வந்து கேம்பியம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாஸ்குலர் டிஷ்யூவில் என்ன பண்ணால் இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்லோகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் டு கேரி திங்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். டிரான்ஸ்போர்ட்னால் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். Have you ever wondered how in animals the useful substance are transferred to the cells and the toxic substance are removed? Yeah. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது? தட் இஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னால் நச்சு பொருள். சரி, நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய அந்த பொருள் எப்படி அந்த அனிமல்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது? ஸோ இதை எப்படி வந்து திங்க் பண்ணலாம். In large organism, transport of nutrition, salt, oxygen, hormones and waste product around the body are performed by the circulatory system. Yeah. ஸோ பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக என்னன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரிஷன் டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கும். சால்ட் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹார்மோன் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாத்தையும் என்ன பண்ணால் அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கு. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட். சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன பண்ணால் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட், த பிளட் அண்ட் லிம்ப், த ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட், த பிளட் இருக்குது, லிம்ப் இருக்குது, ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ். ஸோ இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஃபார்ம் த கலெக்டிங் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் ஆர் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இல்லை, ஸோ இதை நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. 14.1 means of transport in plants. பிளான்ட்ஸில் எப்படி அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் நடக்குது? ஸோ அதுக்கு என்ன மீனிங்? த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் இஸ் கேரிட் அவுட் பை டெஃபிஷன் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் டெஃபிஷன் கடத்துதுன்னு சொல்லும். இந்த கடத்தல் மெத்தட் மூலிமா நம்ம வந்து பரவல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பரவல் மூலிமா எப்படி வந்து இது நடக்குது இல்லை? த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். செல்லுக்கு உள்ளவும் செல்லுக்கு வெளியவும். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு என்ன பண்ணால் வெளியே போக ஆரம்பிக்கும். இன் அண்ட் அவுட் கேரிட் அவுட் பை தம் டெஃபிஷன் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபிஷன். சரியா? த மூவ்மெண்ட் ஆஃப் செல் இன் லிக்யூட் அண்ட் சாலிட் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் to a region of the lower concentration without utilization energy is called diffusion. ரொம்ப முக்கியமானது 2 மார்க் கேட்பாங்க. ஸோ டெஃபிஷன் அப்படின்றது இதுதான் இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஹையர் கான்சன்ட் லிக்யூட் அண்ட் சாலிட், லிக்யூடோ இல்லை சாலிடோ ஏதோ ஒன்று இருக்குது, ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து டு த ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கிற இடத்துக்கு, அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அடர்த்தி குறைவாக இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணால் மூவ் ஆக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆக எனர்ஜி ட்ராவல் அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லணும்னா டிஃபிஷன். திஸ் இஸ் த பேசிவ் ப்ராசஸ். பேசிவ் ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஸ்லோவாக என்ன பண்ணால் அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டிஃபிஷன். இது 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லைங்களா? இது வந்து பிஃபோர் டிஃபியூஷன் சொல்லுவோம். சரியா? இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். சரியா? ஸோ செல்ஸோட இன்சைடில் ஸோ இது என்ன பண்ணால் இதெல்லாமே சைட்டோபிளாஸோட இன்சைடில் வந்து நியூக்ளியஸும் இது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணால் அந்த எனர்ஜி அப்படியே ஸ்லோவாக என்ன பண்ணால் இங்கே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இங்கேருந்து அப்படி என்ன பண்ணணும் ஃபுல்லாக இது எல்லாமே ட்ராவல் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து கவர் ஆகிடுச்சு. ஆஃப்டர் டிஃபியூஷனுக்கு அப்புறம் இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குது? சரிங்களா? ஸோ செல் மெம்பரேன் கூட இது இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் அது போகலாம். Thank you.